வழிநடத்துவதாக. எத்தனை தேவ சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைய தினம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தளத்துக்கு தேவன் இந்த அடியை அம்மா அவர்கள் மூலமாக கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் கூட பரிசுத்த தேவநாம மகிமைக்கென்று இன்னும் ஒரு விஷயம் கூட உங்களை என்பதற்கு வரவேற்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் பார்க்க போவதான தலைப்பு இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே அற்புதங்கள் நடந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் ஏராளம் ஏராளம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் ஏராளம் உண்டு. இதை நான் உங்களிடத்தில் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஆமென். அதற்கு முன்பதாக பரிசுத்த வேதாகமத்தில் இயேசுவின் நாமத்தினால் தேவன் பேதுருவை கொண்டு செய்த அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். அதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள் போனார்கள். அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற போது நாள்தோறும் பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் கால்கள் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். நல்ல கரங்களை தட்டி கட்டுமா. ஹல்லேலூயா. அவன் பிறக்கும் போதே சப்பானியா பிறந்தான். ஹல்லேலூயா. சப்பானியா நடக்கவே முடியாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கரெக்டானப்பா? சப்பானியா நடக்க முடியாது தானே? அப்போ நம்ம சபைக்கு பக்கத்துல அந்த சப்பானியை கொண்டு வந்து வச்சு போறவங்களுக்கெல்லாம் பிச்சை கேட்கும்படிக்காக அவனை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவ மனுஷர்கள் ஆகிய பேதுருவும் யோவானும் அவர்களோடு கூட போகும் பொழுது அவர்களை நோக்கி அவன் பிச்சை கேட்டான். அப்போ என்னை நல்லா உற்று பாருக்கும் போது ஒரு நல்ல ஒரு வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிக்கையோடு கூட அவர்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடந்தது. இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்த நட என்று சொல்லி வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை, அது மகிமையான வார்த்தை, அது குணமாக்குகிற வார்த்தை, அவருடைய நம்பிக்கையை ஊக்குவிக்கிறதான ஒரு வார்த்தை. அதே மாத்திரம் இல்லாமல் அவருடைய வலது கையை பிடித்து தூக்கி விட்டான். ஹல்லேலூயா. அப்போது அவன் என்ன செஞ்சானா? அவன் குதித்து எழுந்து நடந்து. எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க? தாயின் வயிற்றுல பிறக்கும் போதே சப்பானியா பிறந்தவன். அவன் நடந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. போறவங்க பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன். அவனை இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லும் பொழுதும் அவங்க வலது கரத்தை தூக்கி பிடிக்க
அவன் திடீரென்று எழுந்து குதித்து நடந்து அல்லேலூயா கரங்களை தட்டணும். இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி வார்த்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அப்ப இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட மகிமை உள்ள நாமம். அது ஒரு மகத்தான நாமம், அது ஒரு இன்ப நாமம். அல்லேலூயா முதல்வனை நடக்க செய்கிறதான ஒரு நாமம். அப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே அவன் எழுந்து நடந்தான், குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை பிடித்தான். அல்லேலூயா. அப்ப அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள், அதிசய நன்மைகள் நடந்திருக்கும். எத்தனை பேர் அப்படி சந்தோஷப்பட்டு குதிச்சு உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவன் உட்பிரவேசித்தான். எங்கே உட்பிரவேசித்தான்? தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து கர்த்தரை துதித்தான். நல்ல கரங்களை தட்டுவோமா? அவன் நன்றி நிறைந்தவன். அல்லேலூயா. நன்றி நிறைந்த மூலத்தோடு கூட தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து தேவனை மகிமைப்படுத்தினான், இயேசுவை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் அநேகர் குணமானா போதும் சொல்லி சபைக்கு வருகிறவர்கள் உண்டு. குணமாயிட்ட பிறகு வேற வேலைக்கு போவது உண்டு. அதுக்கப்புறம் கர்த்தரை தேட மாட்டாங்க, கண்டுக்காம விட்டுருவாங்க. அல்லேலூயா. யாரையும் குறை சொல்லல, நடக்கிற சம்பவத்தை உண்மையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவங்க கூட என்ன பண்ணிருக்கலாம், தாய் வயசுல பிறந்தது சபானி திடீர்னு குதித்து நடக்கும் போது நான் எங்க அம்மா வந்த போய் என்னை காண்பிக்க போகிறேன், என் ஊர்ல போய் காண்பிக்க போகிறேன்னு சொல்லி ஜனங்களிடத்துல போய் தன்னை வெளிப்படுத்த போகவில்லை. மாறாக அவன் என்ன செய்தான்? நன்றி விசுவாசத்தோடு கூட இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் கிடைத்தது, என் இயேசுவை நான் துதிக்க போகிறேன் என்று சொல்லி சபைக்கு போனான். பிரியமானவர்களே, நன்றி உள்ளத்தோடு கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பணிந்து கொண்டான். அங்க இருக்கிறவர்கள் அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இது அன்றைய காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட உண்மை சம்பவம். ஹல்லேலூயா. இதை நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே. ஆனால் நிஜமாலுமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்களை சிலர் கண்கூடாய் பார்த்திருக்கலாம். ஆமென். அப்ப அன்றைய காலகட்டத்தில் பேதர்களை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்ததை போல இன்றும் நம்முடைய தேவன் அநேக போதகர்களை கொண்டும் தேவ மனுஷர்களை கொண்டும் நம்மை கொண்டும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் அற்புதங்களையும் அதிசய நன்மைகளையும் செய்து கொண்டுதான் வருகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றும் நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நல்ல கரங்களை தட்டுமா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பாவம் செய்த ஹல்லேலூயா. தம்பி சொன்னா பூச்சிக்கிறாங்க, சூப்பரா, தேங்க்யூப்பா. இது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய வாழ்க்கையில 2005 தேவன் செய்த அற்புதமான அதிசயமான நிஜமான சம்பவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 2005 என் மனைவியினுடைய தொண்டையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் லைட்டாக வீங்கிற மாதிரி இருக்கும், இல்லை நிறைய வீங்கிற மாதிரி கூட இருக்கும். அதுபோல் இன்றைக்கும் என் மனைவிக்கு அப்படிதான் இருக்குது.
அல்லேலூயா. எனக்கு 1998 கல்யாணம் ஆச்சு. ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுபோல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சர்ச்சைக்கு போவேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சர்ச்சைக்கு போவேன், கிறிஸ்துமஸுக்கு போவேன், இல்லைன்னா ஈஸ்டர் சந்தைக்கு போவேன். ஆமென். எப்பாவது எனக்கு மூடு இருந்துச்சுன்னா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் சின்ன வயசுல சர்ச்சைக்கு போவேன், ட்ரம்ஸ் அடிப்பேன், பாட்டெல்லாம் பாடுவேன். ஆனால் தொடர்ந்து வாரம்லாம் சர்ச்சைக்கு போடுறது அதெல்லாம் இல்லை. நினச்சா எப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு 2-3 தடவை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என் தேவன் என்னை அற்புதங்களை காணும்படி செய்தார். அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கிறேன். அப்போ திடீரென்று ஒரு நாள் 2005 என்னுடைய மனைவி திடீர்னு அப்படியே பொருள் அழுகுறாங்க. அப்படியே குத்துது, நெஞ்சுலாம் எரியுது, பூச்சியில் குத்துற மாதிரி இருக்குது, சுறு சொல்லிட்டு அப்படியே பொருள் அழுகுறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. என்னம்மா வேற வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ள போய் கதவு போனோம். ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்குள்ள அப்படியே பொருள் அழுகுறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. என்னம்மா தொண்டையில குத்துது, பயங்கரமா குத்துது, வலிக்குதுன்னு அப்படியே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு, ஒரு படப்படப்பு. என்ன செய்யுதுன்னு தெரியல. விளையாட்டுத்தனமா என்ன பண்ண, ஏசப்பா என்னாச்சுன்னு தெரியல, என் மனைவி இப்படி குடிக்கிறாளே, ஏசப்பா என் மனைவிக்கு குணத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, என்னம்மா சொல்லி தட்டுங்க. ஐயா பயங்கரமா வலிக்குதியா, என்னால தாழ முடியா, அப்படியே அழுகுறாங்க. என்னால பார்க்கறதுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, பரிதாபமாவும் இருக்குது. என்னால தாக்கக்குள்ள கூட நானும் சேர்ந்து ஆரம்பிச்சு விளையாட்டுத்தனமா அந்த பயத்துல, ஏசப்பா என் மனைவிக்கு சொன்னேன், சுட்டு காரியங்கள்லாம் சுகமாகணும் ஏசப்பா, என் மனைவி அழக்கூடாது ஏசப்பா, என் மனைவி துணிக்கிறதுனால பார்க்க முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமா அந்த பயத்தினால ஜபம் பண்ணேன். ஜபம் பண்ணிக்கிட்டே போது ஜபம் பண்ண போது அந்த வழியே இல்லைப்பா, நல்லா இருக்குப்பா, நீ பயப்படாதப்பா, நீ அழகப்பா, கலப்பா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என் நாட்டுக்குள்ள இயேசுவின் நாமத்தினாலே பயபக்தியோடு கூட கிடையாது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த பயத்தின் நிமித்தமா ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி விளையாட்டுத்தனமா ஜபம் பண்ணும்போது என் தேவன் அந்த ஜபத்தை கேட்டார். ஒரு மாசம் தொடர்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நாள் வந்துச்சா, அடுத்த வாரத்துல திரும்ப ஒரு நாள் திரும்ப திடீர்னு அழுகுறாங்க. இப்படி ஒரு 2-3 டைம் அந்த மாசத்துக்குள்ள ஒரு 2-3 டைம் இப்படி ஆனதுனால நான் பயத்தில் என்ன பண்ணேன்னா, ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்து செக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பூந்தமல்லியில் கவர்மெண்ட் இப்போ கூப்பிட்டு வந்தேன். அப்போ நான் என்னுடைய சம்பளம் 2000 ரூபா தான். செக்யூரிட்டி வேலையில் ஏஎஸ்ஓ வேலை பார்க்குறேன். அந்த டைமில் எனக்கு மாதம் சம்பளம் 2000 ரூபா தான். அதில் 1000 ரூபாய் கடன் பிரச்சனைக்கு போயிடும். என்னோட கல்யாணத்துக்கு வாங்கின கடன், ஒரு சில சூழ்நிலை நிமித்தமாக வாங்கின அந்த கடனுக்கு 1000 ரூபாய் கடனே போயிடும். மீதி 1000 ரூபாய் வச்சு நான் குடும்பம் நடத்தணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போய் செக் பண்ணும்போது ஷீபா என்கின்ற ஒரு டாக்டர்மா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ தைராய்டுன்னு சொல்லி ஒரு நோய், இதை கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நான் கேஎம்சிக்கு லெட்டர் எழுதி தரேன், நீங்கள் போய் அவங்க பாருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு மாத்திரை மருந்து தரல, எடுத்துட்டாங்க. ப்ளஸ் மெடிக்கலில் போய் இந்த மாத்திரை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சீட்டு ஒன்று எழுதி கொடுத்தாங்க. ப்ளஸ் டாக்டருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாங்க. வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கினேன். எனக்கு குடும்ப சூழ்நிலை மோசமான ஒரு நிலைமை. மாத்திரை வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. பஸ் பேர் எடுத்துகிட்டு போனோம், திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு பஸ் பேர் அவங்க தான் எங்ககிட்ட இருக்குது. இந்த மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. ஏன்னா அது நாளைக்கு நான் பார்த்துக்கலாம், சம்பளத்தில் அட்வான்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம மாத்திரை வாங்கி. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை இருந்த அந்த நேரத்தில் எந்தெந்த பாஸ்டர்லாம் நான் பார்க்கணும் அவங்க கிட்டலாம், ஐயா இந்த மாதிரி என் மனைவி தைராய்டுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, அதனால மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, தைராய்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எந்தெந்த போதகர், அதாவது வெள்ளை கண்டிப்பாக பைபிள் கையில் எடுத்து வந்தாங்கன்னா போதும், ஐயா ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திடீர்னு மறுபடியும் அவங்க வேதனை, மறுபடியும் அந்த வலி. அப்படி என்ன பண்ணேன்னா மறுபடியும் ஜபம் ஆரம்பிச்சேன். சரி திருவள்ளூருக்கு ஜபத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி, பாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேர், வீட்லேயே வந்து அவங்க ஊழியம் பண்ணுறவங்க, தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க, அவங்க விஷயத்தை சொல்லிடுவாங்க. அப்போ அவங்கள தேடி நான் போனேன். அதாவது கர்த்தரை தேடும் பட்சத்தில் அந்த வலி வேதனைக்காக அங்கே நாங்கள் போனோம். போன பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களே ஏற்கனவே இந்த மாதிரி ஜபம் பண்ணியிருக்கீங்க, கர்த்தர் உங்களோட ஜபத்தையே கேட்குறாரு, அதனால நீங்கள் என்ன தேடி வரணும்னு அவசியம் இல்லை, இயேசு முழுமையாக தேடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச்சைக்கெல்லாம் போவீங்கன்னா நான் சொன்னேன், எப்போ போவேன், வருஷத்துக்கு ஒரு நாள் போவேன், தொடர்ந்துலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருந்தும் கர்த்தர் உங்களுக்கு ஜபத்தை கேட்டுருக்கிறாரு. நீங்கள் ஜபம் பண்ணியிருக்கீங்க, 2-3 தடவை ஜபம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டீங்க.
அங்கிருந்து அப்படியே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனோம். எங்கள் மாமியார் வீட்டுக்கு ஒரு பாட்டி, அவங்க பேர் எனக்கு தெரியல, கிரேசியன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட வந்து ஜெபம் பண்ணோம். அவங்க தீர்க்கதரிசி, ஊரில் யாருன்னா என்ன மந்திர மாயம் பண்ணுறேன் ஒரு கூப்பிட்டு திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது, எப்பா ஏற்கனவே 2-3 தடவை இந்த மகளுக்கு நீ ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி கேட்டதுனால கர்த்தர் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. உன்னை வச்சே கர்த்தர் குணமாக்குவாரு. நீ என்னெல்லாம் தேவைன்னு அவசியம் இல்லை, நீ இயேசுவை தேடு, அவர் உனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. திருவள்ளூர் ஜபத்திலே அவர் தான் சொன்னாங்க. எங்கள் மாமியார் பாட்டி அதை தான் சொன்னாங்க. எனக்கும் புரிஞ்சிச்சு. நம்ம ஜபம் பண்ண சொன்னபடி ஜபம் பண்ணும்போது அவங்களுக்கு குணமாயிடுச்சு. அப்போ விளையாட்டுத்தனமா ஜபம் பண்ணும்போது வேண்டாதப்பா ஜபம் பண்ணும்போது ஏசப்பா கேட்கிறாருன்னா முழு இருந்தத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை நம்பி ஜபம் பண்ணா எந்த அளவுக்கு ஜபத்தை கேட்பாருன்னு சொல்லி உபவாசத்தோடு கூட ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். எந்தெந்த பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியுமா அவங்களுக்குலாம் சொல்லி ஜபம் பண்ணேன். 1 மாதம் இதை சொன்ன பிறகு 1 மாதம் கண்டினியூஸா ஜபம் பண்ணேன். அந்த வலி வேதனை வரவே இல்லை. அந்த மாசம் ஃபுல்லா நாங்க ஜெபித்தோம். கர்த்தர் மறு மாசத்துல சுகத்தை கொடுத்தாரு. அன்றைய இன்று வரைக்கும் 2005 இன்னைக்கு 2026 அன்றையில இருந்து இன்று வரைக்கும் ஒரே ஒரு மருந்து சாப்பிடல, ஒரே ஒரு மாத்திரை சாப்பிடல. இன்றைக்கு என் தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என் மனைவியை சந்தோஷமா வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது முடிஞ்சுதா ஜாலியா சந்தோஷமா இருக்குமா? கர்த்தர் கொஞ்சம் உண்மையை தேட ஆரம்பிச்சுன்னா பிசாசுக்கு இது கொடுக்கல. என்ன ஆச்சுன்னா ஒரு டைம்ல எங்க மூத்த மண்டல போயிட்டு சும்மா அந்த வேலைக்கு அந்த கம்பெனிக்கு அந்த ரவுண்ட்ஸ் அந்த பக்கம் தான் வரணும். வரும்போது போகும்போது நைட் ஒரு 8 மணி ஆயிடுச்சு. ப்ரேயருக்கு போனேன் 8 மணிக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே போனேன். அங்கே என்ன பண்ணாங்க, சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுனே இருக்கிறேன். கட்டாக்கு ஒரு கட்டாக்கு சவுண்ட் தான் அது எஸ்பிச்சா உள்ள போயிடுச்சு. உள்ள போய் சொல்ல கொஞ்சம் பயமா தான் இருக்குது. என்ன கல்லுன்னு தெரியல, நொறுங்கு கூட இல்லை. கடாக்கல் சவுண்ட் வருது. கல் சின்ன கல் சாதாரண கல் தான் தூக்கி போயிருக்குங்க. கீழே தூக்கிட்டு இருக்கலாமே, டக்குன்னு உள்ள போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பயத்தோட சந்தேகத்தோடு தான் போனேன். என்ன ஆச்சு தெரியுமா, நைட்டெல்லாம் நல்லா படுத்து தூங்கினேங்க. அதிகாலை வேலைக்கு எழுந்து தயவுசெய்து தாய்மார்கள் சகோதரிகள் உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைச்சுங்க, நீங்க பெருசா புள்ள மாதிரி நினைச்சுங்க. இப்போ நான் சொல்ல போற வார்த்தை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமாம், இது உண்மையான சாட்சி. என்ன ஆச்சுன்னா அதிகாலை வேலையில 5-5:30 மணி இருக்கும். எழுந்து யூரின் போகலாம்னு சொல்லி போயிட்டே இருக்கிற டக்கு நின்று போச்சு. அந்த கல் கரெக்டா ஒரு உயிர் நிலையில வந்து அடைச்சிச்சு. அந்த துணி பரவல எரிச்சல் அதிகமாக இருக்கு. உடனே ராணி மனைவியை கூப்பிட்டேன். வந்தாங்க. ஐயா என்ன சத்தமா கூப்பிடுறேன். ராணி சாந்தி மகத்துக்கு ஒரு கல்லு கழிச்சுட்டு சொன்னல, திடீர்னு ஒரு உறுப்பினர் அடிச்சுக்கிறானே வரமாட்டேன்னு அது கரெக்டாக அந்த கீழடிக்கு வந்தப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு பார்த்து என்னோட கம்பெனியில் ஆடிட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல எழுதுபடி என் கூட இருக்கிற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் ஏஎஸ்ஓ. ஆடிட்டிங் பர்பஸ்க்காக நான் தண்ணி போய் ஆகணும். உடனே என்ன பண்ண, தண்ணி எடுத்தேன், தேக்கத்தை எழுதேன், ஜபம் பண்ணி கிளம்பி 6-6:30 கம்பெனிக்கு போயிட்டேன். கம்பெனிக்கு போடுறவங்களும் தோட்டக்காரர் இடத்துலையும் அவங்க மனைவி இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னோட உள்நிலையில கல்ல அடைச்சிக்கிச்சு. வயிற்றுலாம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பயமா இருக்குது. ஆடிட்டிங் பர்பஸ்க்காக தான் நான் வந்தேன். ஜிஎம் வந்தாருன்னா உடனே எனக்கு சொல்லுங்க, ஜிஎம்க்கு நான் சொல்லிட்டு வந்து போயிடலாம்னு சொல்லும் போது 9 மணிக்கு ஜிஎம் வந்தாரு. அவர்கிட்ட நான் போய் அங்கே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டாய்லெட் கூட்டும் போது காமிச்சிட்டேன் அவர்கிட்ட. அப்புறம் இது மாதிரி இருக்குது, நீ ஏன்னா வந்த வேலைக்கு இப்போ வீட்டுக்கு போட்டு ஆடிட்டிங் பர்பஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரும் எதுவும் இல்லை, அதனால தான் வந்தோடனே சரி ஒரு சின்சியர் பர்சனாச்சே, சரி ஆடிட்டிங் பர்பஸ் 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ல ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டேலி பண்ற மாதிரி பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 10 மணிக்கு ஆடிட்டிங்ல வந்தாங்க. வந்த உடனே ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்ல போய் செக் பண்ணாங்க. ஏன்னா நம்ம என்ன மெட்டீரியல் வருதுன்றது நம்ம என்ன என்ட்ரி பண்றோமோ அதுதான் ஸ்டோர்ல வந்து டேலி ஆகும். அதுக்கு செக் பண்ணிட்டாங்க. இது கூட மணி 11 ஆயிடுச்சு. நடுவில் என்னன்னா அப்படியே செக்யூரிட்டி ரூம்ல முன்னதால் படிட்டு பேசப்பா எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு 2000 ரூபாய் தான் சம்பளம், அதில் 1000 ரூபாய் கடன் படிச்சுட்டு போயிடுது, அந்த 1000 ரூபாய் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் மனைவிக்கு சுகத்தை கொடுத்த போல எனக்கு இலவசமா நீங்க சுகம் கொடுங்க. ஏன்னா இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என் சின்ன மாமன் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி கல்லூரின்னு சொல்லி செத்து போயிட்டாரு. அதனால எனக்கு பயமா இருக்கு பேசப்பா, எனக்கு நீங்க சுகத்தை கொடுங்க. நான் ஜெபிக்கும் போது என் மனைவிக்கு சுகத்தை கொடுக்கல, எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அழிந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். கரெக்டா மணி 11:15 ஆச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆட்சி பர்பஸ்லாம் முடிஞ்சு போச்சு. கெஜானா இங்க வா,
வயிறு ரொம்ப வீங்கி போச்சு, பயமா இருக்குது, என்னால உடம்புல கரெக்டாக கொதிருது, என்னை பாத்ரூம் கூட்டு சொல்லி கை தாங்கலாம் என்ன 2 பக்கமாக சோறு கொடுத்து ஜிஎம் காலேஜில் கொடுக்குன்னு 7 ஹோட்டல் சொல்லிட்டாரு. பாலாட்டி அவர் பேர் பாலாட்டி சிங், அந்த ஜிஎம் அவரும் கெஜான இந்த கை தாங்கலாம் கூட்டி கொண்டு பாத்ரூம்ல போனாங்க. இப்ப சொல்ல போற விஷயம் தான், யூரின் போகும்போது யூரின் போற மாதிரி போயிட்டு, ஏசப்பா எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே சின்ன செத்து போய்க்கிறாரு, இப்ப என் பயிர்கள்லாம் உப்பளம் ஆயிடுச்சு, பயிர்கள்லாம் பெருசாயிடுச்சு, என்னால தாங்க முடியல, அந்த வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பான்னு சொல்லி எவ்வளவு போஸ்ட் பண்ணி என்னால முக்க முடியுமோ. இந்த பிரசவ வேதனை அனுபவித்தீங்களா பெண்கள், அந்த பிரசவ வேதனையை நான் அனுபவித்த பிரியமானவர்களே, எவ்வளவு என்னால போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு போஸ்ட் பண்ணி அந்த முக்கி இது பண்ணும்போது அந்த கல் புதிய காட்சிது, டக்குன்னு என்ன பண்ணிட்டு அந்த கல்லை கையில் எடுத்துட்டேன், எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கேன், ஏன்னா எவிடன்ஸ்க்காக எல்லாருமே காட்டுன்னு சொல்லிட்டு ஜிஎம் தலையில் அடிச்சுனாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு வச்சுருக்கேன், மயக்கம் போட்டு கொண்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியெல்லாம் ஏதாச்சும் வந்து செக்யூரிட்டி ரூம்ல கலந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போய் ஜிஎம் கார் எடுத்துட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வரலாம்னு போனால் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பாட்டி கம்பெனி. அப்புறம் நான் திரும்பி வந்துட்டாங்க, சரி நல்லா போவோம் ரெஸ்ட் எடுத்து வீட்டு விட்டாங்க. நாமே சாயங்காலம் ஒரு 6:15 மணி கண்ணு வச்சு பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார், இலவசமான ஒரு சுகத்தை கொடுத்தார். இந்த 2 சம்பவத்தை வச்சு என் தேவனுக்கு நான் நன்றி விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெத்லகேம் ஊரில் மாட்டு தொழுவத்தில் நம்மேசு பிறந்தாரே, பெத்லகேம் ஊரில் மாட்டு தொழுவத்தில் நம்மேசு பிறந்தாரே, அவர் உலகில் மட்டுமல்ல குடும்பத்திலும் பல நன்மைகள் செய்தாரே, அவர் உலகில் மட்டுமல்ல குடும்பத்திலும் பல நன்மைகள் செய்தாரே, மாட்டு தொழுவத்தில் நம்மேசு பிறந்தாரே.